மாப்பிள்ளை பொண்ணை விட கலரா இருக்கணும், பொண்ணுக்கு ஏத்த உடம்பா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், ஒரு பைசா இல்லாம வீட்டுல கொடுக்கணும், சொந்த பந்தம் குறைஞ்சிருக்கணும், சொத்து பந்து நிறைஞ்சிருக்கணும், சொந்தமா வீடு இருக்கணும், சொகுசா கார் இருக்கணும், வீக்கெண்ட் ஆனா மினி ஷாப்பிங் கூட்டு போனோம், மந்த் ஆனா மெகா ஷாப்பிங் கூட்டு போனோம், ஒத்த பையனா இருக்கணும், நாத்தனார் இல்லாத வீடா இருக்கணும்னு நானா அதுல முதல்ல இருக்க 2 கண்டிஷனை பாஸ் பண்றதுக்குள்ள ஏஜ் பார் ஆகி எலிமினேட் ஆகிறது யாரும் இல்ல. தம்பி மட்டும் இல்ல, இந்த தம்பி மாதிரி இன்னைக்கு சமூகத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தம்பி அதனாலதான் கல்யாணம் பண்ண முடியும். ஆனதுக்கு பிறகு உன்னை நடுவுல நிக்க வச்சு பொண்ணு வீட்டுக்காரங்களா சுத்தி செய்வாங்க. அறிவை காட்டுவது அப்பா, நெறிப்படுத்துவது சித்தப்பா, வழி காட்டுவது பெரியப்பா, உடன் இருப்பது மாமா, உத்வேகப்படுத்துவது அத்தை, தோள் கொடுப்பது சகோதரன், எந்த தோல்வியிலும் எங்களை சிரிக்க வைப்பது எங்களுடைய தங்கைன்னு சொல்லக்கூடிய எங்களுடைய உறவுகள். ஆனா மனைவி வீட்டுல உறவுனா எப்படி தெரியுமா? கோளாறாக இருக்கும் மாமனார், குழப்பம் செய்யும் மாமியார், ஏளனமாக பார்க்கும் கொழுந்தியா, எகத்தாளமா பார்க்கும் மச்சனன், இப்படி அவங்க குடும்ப குழப்பத்தை